அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த சாட்டர்டே எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி எப்பவும் போல வந்து இந்த சாப்பிட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவார்ல, அப்படி பேசாம இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோல வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக பேசுன மாதிரி முதல்ல எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஸோ அதோட வெளிப்பாடாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி கொடுப்பாருன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி வீக்லி டாஸ்க் ஒன்று போச்சு, அதில் இவங்க நல்லா பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் இந்த வாட்டி அப்படி கொடுக்காம குறிப்பிட்ட 2 பேர், அந்த குறிப்பிட்ட 2 பேர் யாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜாக்லின், சௌந்தர்யா. நான் 2 பேரும் சொல்ல முடியாது, 4 பேரும் சொல்லலாம். ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் பிரசாத், அன்ஷிதா. ஸோ இவங்க 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் தான் பேயா நடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இறக்க குணத்தை காமிச்சாங்க. ஏஞ்சலா நடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடிக்காமல் அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. அதை ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர் ஆக்டிங்கை போட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சீரியலில் நடிச்ச அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அந்த வைப்பை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிக் பாஸ்ல வந்து காமிச்சாங்க. எல்லாருக்குமே காண்டான விஷயம் என்னன்னா, அப்படியே எப்படி சொல்றது, பச்சையா தெரியுது. முத்துக்குமரன் கூட சொல்லியிருந்தாரு, ஏன்டா இப்படிலாம் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நேற்று எபிசோட்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஆப்வியஸாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு ஆக்டிங், ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சுது. அதுவும் ஜாக்லின் ஒரு ஆக்டிங் போட்டாங்களே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வெளியில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் அவங்களோட வன்மத்தை வந்து அங்கே தான் காமிச்சாங்க. ஜாக்லின் பண்ணுற ஆக்டிங் வந்து பார்க்க சகிக்காம. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு. பேயா நடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புனிதர்கள் மாதிரி இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை கம்பல்சரி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பிரச்சனையை மட்டுமே கேட்டுட்டு, ஏன்னா லாஸ்ட் சாட்டர்டேல அவர் அதான் பண்ணாரு. ஒரே ஒரு சாச்சனா பிரச்சனை, அந்த பவுல் பிரச்சனை எடுத்தாரு. அதை எடுத்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 வந்து ஓட்டி விட்டார். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த ஒரு பிரச்சனையை கேட்குறாரா, ஓகே கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா போலன்னு பொழக்கணும். 4 பேர் நிற்க வச்சு உங்களால் ஒழுங்காக விளையாட முடியாதா, சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு கேள்வியை கேட்டு அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடணும். அதிகபட்சம் 10 நிமிஷம் சொல்கிறேன். ஆனால் இவர் என்ன பண்ணார், லாஸ்ட் சாட்டர்டே வந்து கிட்டத்தட்ட 3/4 அந்த மாதிரி எடுத்தார். அந்த மாதிரி எடுக்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைன்னு போனார்னா இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை. அவர் சாட்டர்டே சண்டே 2 நாளைக்கு ஏற்ற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஸோ இந்த கண்டென்ட்டை ஒன்றா கேட்டு ஒவ்வொருத்தராக போலன்னு பிறந்தார்னா லாஸ்ட் வீக்கெண்டில் நடந்த மாதிரி விஜய் சேதுபதியை பொழக்காமல் இருப்பாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா சம்பவம், சிறப்பான சம்பவம் வீக்கெண்டில் நடந்தது. ஸோ விஜய் சேதுபதி அதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கில் நடந்த தப்பு என்னன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஓகே அவர் எபிசோடு பார்க்காம வந்துட்டார் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகே இப்போ வந்து எபிசோடு பார்த்துட்டு வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா எபிசோட பார்க்காம வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்லாம் வந்து வேற லெவல். அதாவது இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்க மாட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆள். எனக்கு தெரிஞ்சு அவர் நடந்ததுக்கப்புறம் அவங்க டீமே சொல்லியிருப்பாங்க, சார் எபிசோட பாருங்க, அதில் யார் யார் என்னென்ன எமோஷன் காமிச்சிருக்காங்க, இவனோட எமோஷன் என்ன அதை பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களால் பேச முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எங்கேஜிங்காக வந்திருக்கு. எப்பவும் போல சப்புன்னு வராமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்காம நிறைய கேள்வியை கேட்டு இன்னைக்கான ஷோவை எங்கேஜிங்காக கொண்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த கோவா கேங்கை வந்து போட்டு பொழக்கணுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஏன்னா இவங்க பொழக்கிறதுல அந்த கேங் வந்து சுக்குன்னு ஒருங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயன் நல்லா தான் ஆடுவான். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆடும்போது நிறைய கலகங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கேங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்டிமெண்ட் கண்டென்ட் மட்டும் தந்துட்டு இருக்காங்க. அந்த சென்டிமெண்ட் கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. தம்பி ஃப்ரெண்டு அப்பான்னு ஒரு கண்டென்ட் தராங்களே, அது வந்து பார்க்க சகிக்கல. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு. இது இண்டிவிஜுவல் ஆடும்போது கூட ஏதோ ஒரு வேலை பண்ணுவாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருந்தது, அவங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமலாம் இல்லை. இருந்தாலும் அவங்க பண்ணுற கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து புள்ளி பண்ணுறது, மார்க் பண்ணுறது, இது 2 தாண்டி இந்த வீக் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. கூட எப்போல்லாம் ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைனே தெரியாமல் வந்து சண்டைக்கு வருது. ஒரு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போகலாம். அதே மாதிரி ரஞ்சித் கூட சண்டை நடந்தது இல்லை, ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும். ஸோ அந்த பிரச்சனையே முழுசாக தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் போட்டாங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் தான் கேட்கும் போது தெரியுது, ஐயோ ஜாக்லின் தான் இதில் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவங்க ரியலைஸ் ஆகுது, ஜாக்லின் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறா, ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்றதுக்காக யாருக்கு வேணா எப்போ வேணா நான் வந்து சப்போர்ட் பண்ணலாம், அது தப்பு இல்லை, ஓகேங்களா. ஆனால் அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கே என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாமல் போய் சண்டைக்கு நிற்கிறது என்ன பொறுத்த ரொம்ப கேவலமான விஷயம். அதை வந்து சௌந்தர்யா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீக் ஃபுல்லாக. ஸோ அதுக்கும் ஒரு சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே விஷயம் தான் ரயன் வந்து ஜாக்லின் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட வந்து அவனால் சொல்ல முடியல. ஒரு ஒப்பீனியனாக வைக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்றாங்க, திருப்பி ரயனை போட்டு போலன்னு பொழுது, டேய் நான் சொல்றதை கேளு, நீ ஃப்ரெண்டு தானே, நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசிடுறாங்க பார்த்தீங்களா. அங்கே பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயனால வாயை திறக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட், அதாவது இன்னைக்கான எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்க மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் ஒரு விஷயம் டவுட் இருக்குங்க, என்னன்னா இந்த மாதிரி வந்து டபுள் எவிக்ஷன் இருக்குல்ல, அந்த டபுள் எவிக்ஷன் இன் கேஸ் இருந்திருந்தா அதை தானே ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் அதை காமிக்கல, ஒருவேளை இல்லையோ அப்படின்ற மாதிரி கெஸிங்ல இருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னன்னா டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி இந்த வாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாட்டர்டேல வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தர்ஷிகா போகிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டேல தூக்காம மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா சண்டேல தூக்கிறது கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் டபுள் எவிக்ஷன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.